ஆக்டிவாயோட டிசைன் நல்லாயிருக்கு. வண்டியோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸ்விட்ச் கியர் லே அவுட்டு, இந்த வண்டியோட 7 இன்ச் கன்சோல், அதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நேவிகேஷன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து ப்ளஸ் ஈவன் ரைட் குவாலிட்டி நல்லாயிருக்கு. கம்ஃபர்டபுளான சீட் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஃபர்மான சைடில் இருந்தாலும் வந்து நல்ல சஸ்பென்ஷன் செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங்கும் வந்து ஒரு ப்ளஸ்ஸு. ஆனால் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஸ்வாப்பபிள் பேட்டரிஸ். அதாவது நீங்கள் ஸ்வாப்பபிள் ஹோண்டாவோட பேட்டரி ஸ்டேஷன் இருக்கும், அங்கே தான் நீங்கள் வந்து இந்த வண்டியோட பேட்டரிஸ் வந்து மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் கிளைம் ரேஞ்ச் 102 கிலோமீட்டர்ஸ். அது வந்து எங்களுக்கு ரேஞ்ச் டெஸ்ட்டில் ஜஸ்ட் 57 கிலோமீட்டர் தான் கொடுத்துச்சு. ஸோ அது பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா அதோட ப்ரைஸ் வந்து 1,17,000 1,51,000 எக்ஸ்ஷோரூம். ஸோ பெரிய மைனஸ் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டரிஸ்க்கு வந்து தனியாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்கீமில் தான் எடுக்கணும். 2,000 ரூபாய் 40 கிலோமீட்டர் பெர் டே நீங்கள் ஓட்டினீங்கன்னா 3,500 ப்ளஸ் ஜிஎஸ்டி 100 கிலோமீட்டர் பெர் டே ஓட்டினீங்கன்னா ஒரு மாதத்துக்கு. ஸோ நம்ம கணக்கு போட்டோம்னா 3,000 ரூபாய் வரும் ஒரு கிலோமீட்டருக்கு இந்த வண்டி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ இது கண்டிப்பாக யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்.